சிறகடிக்க ஆசை சரியில்லை. டுடே எபிசோடில் நம்ம க்ரஷ் இருந்துட்டு ரோகிணி தான் டாடின்னு சொல்லி கூப்பிட சொன்னாங்கன்னு ஆதாரத்தோட நிரூபிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம விஜயா இருந்துட்டு ரொம்பவே கோவப்பட்டு எதுக்காக அந்த பையனை மனோஜை பார்த்து அப்பான்னு சொல்ல சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லாட்டி க்ரிஷ் மாதிரி எங்களுக்கு ஒரு பையன் இருந்திருந்தா கண்டிப்பாக இவர் எவ்வளோலாம் படிச்சிருக்காரோ அந்த அளவுக்கு எங்களோட பையனையும் நாங்கள் படிக்க வச்சுருப்போம்ல. அதனால தான் க்ரிஷ்ஷை பார்த்தோன்னே எங்களோட பையன் மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் டேடின்னு சொல்லி கூப்பிட சொன்னேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சமாளிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டு வாரிசு வேற, இவன் யாரும் இல்லாத ஒரு அனாதை பையன். தேவையில்லாமல் இவனுக்காக மனோஜை வந்து அவனோட மரியாதையோ அவனோட கௌரவத்தையோ குழி தோண்டி புதைச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து ரொம்பவே கோப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, விஜயா நீ பேசுறது ரொம்ப பெரிய தப்பு. ரோகிணியோட மனசில் இருக்கிறத அவள் வெளிப்படையாக சொல்லிட்டா. இங்கே இத்தனை நாளாக மீனாவும் முத்துவும் தான் தத்தெடுக்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ரோகிணி அந்த முடிவில் தான் இருக்கா. தேவையில்லாமல் யாரோட மனசுலையும் நெஞ்சை வளைக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை இருந்துட்டு விஜயை பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கு எடுத்தாலும் யார் இல்லாத அனாதனை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, கிருஷிக்காக நாங்கள் எல்லாருமே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்து வந்து சப்போர்ட்க்கு வந்து நிற்கிறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி